ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் கூடியிருந்தனர். தெனாலிராமனும் ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது. வேறூரிலிருந்து வந்த தத்துவ ஞானியை பார்த்து விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னார். தத்துவ ஞானி இறுதியில் மாய தத்துவம் பற்றி பேசினார். அதாவது, நாம் கண்ணால் காண்பதும் மாயை, உண்பதும் மாயை என்று சொன்னார். தெனாலிராமன் எழுந்து நின்று, ஐயா, நாம் உண்பதற்கும் உண்பாத நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா என்றார். வித்தியாசம் இல்லை என்றார். அதை சோதிக்க தெனாலிராமன் அரசரிடம் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். விருந்து ஏற்பாடு ஆயிற்று. அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். தத்துவ ஞானிக்கு உணவு பரிமாறியும் சாப்பிடக்கூடாது என கட்டளையிட்டனர். தத்துவ ஞானி தன் தவறை உணர்ந்தார். இதை பார்த்த அரசர் தெனாலிராமனின் திறமையை பாராட்டி பரிசளித்து அன்றிலிருந்து அவரை அரசவை விகடகவி என்று ஆக்கினார். நன்றி.